குருவின் உச்சக்கட்ட வரலாற்றிலிருந்து நாங்களும் நவகிரக கோயில்களுக்கெல்லாம் பல கோயில்கள் பயணிச்சு வந்தோங்க. அப்படி பல கோயில்கள் பயணிக்கும் பொழுது எல்லோருமே கும்பகோணம் மாவட்டங்கள்ல தான் நவகிரக கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நவகிரக கோயிலுங்கிறது இருக்கிறது பார்க்கறதுக்கு திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையிலேயே 9 கோள்களும், அதாவது 9 கிரகங்களுக்கான பேர்ல நவகிரக கோயில்கள் இருக்குன்னு வாங்கலாங்க. அதுல நாங்க வந்திருக்கிற கோயில்ல ராகு, அதாவது குரு ராகுஸ்தலன்ற பேர்ல, குரு கோத பரமேஸ்வரன்ற பேர்ல முடிசூடா மன்னரா இருக்காராங்க. அம்மா பேரு அருள்மிகு சிவகாமி அம்மாவா இருக்காங்களாங்க. உத்தமரிப்பர்கள் பல பேரு கொடிமரங்களை நாட்ட பல்லாண்டுகள் போராட்டி பார்த்தாங்களாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் குருவின் சீடர்களா இருந்த பல பேரு எப்படியெல்லாம் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் தனக்குள் இருப்பதை அறிந்து தன்னுடைய முழு ஆதங்கத்தையும் குருவின் பிரதான வாயிலிருந்து உச்சகட்டத்தில் எடுத்து காட்டும் பட்சத்துல ஒவ்வொரு ஆண்டி பண்டாரங்களும் தன்னுடைய முழு ஆகமத்தையும் சரிங்க எப்படியெல்லாம் எடுத்து காட்டணும், உலகியல் தத்துவம்னா என்ன, உயிரியல் தத்துவம்னா என்ன, ஞானம்னா என்ன, உபதேசம்னா என்ன, கோள்கள் தான் என்னங்கிறதுக்கு இவங்களே சான்றுகளா இருந்திருக்காங்களாங்க. ஆற்றங்கரையில, அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையிலேயே 9 கோள்களும் 9 கிரகங்களும் குடிக்கொண்டிருக்காங்களாங்க. சரியா 16 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய குரு தன்னுடைய இடம்பெயர்ச்சியை முழுமையா நடத்தணும்னு ஆசைப்படுவாராங்க. ஒரு 16 ஆண்டுக்கு ஒரு இடத்தை உருவாக்கணும்னு நினைச்சாருன்னா சுமார் 2வது 16 ஆண்டுல அதே இடத்துல இருந்து மறு இடத்துக்கு பயணிக்கும் பொழுது அவருக்கு குருவின் பெயரிலிருந்து மறுபெயரை சூட்டி அழைப்பாங்களாங்க. அப்படி அழைக்கும் பொழுது அவர்களுக்கு எது உச்சம்னு எல்லோரும் ஆராயும் பொழுது அவர்களுக்கு எது உச்சன்றத தன்னுடைய குருநாதர் தன்னுடைய நித்திரையிலிருந்து உச்சஸ்தானத்தில், அதாவது தன்னுடைய கிரகங்களில் 8வது கிரகமான ராகு அப்படிங்கிற விஷயத்த முழுமையா சொல்லி அவர்களுக்குள் இருப்பது எது தன்னுடைய உச்சம் நாதம், அதே நாகநாதர், அவரே நாதத்தின்கெல்லாம் நாதராக இருந்து உயிரியல் தத்துவத்தை முழுமையா வெளிப்படுத்தி உச்சகட்டத்தில் அவர்களை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு எது உச்ச கோட்டமோ அதுவே அவர்களிலிருந்து வெளிப்படட்டும்னு சொல்லி முழுமை தத்துவத்தை கொடுப்பாராங்க. இப்படி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்தலங்கள்லையும் தன்னுடைய பெயரை இடப்பெறாது தன்னுடைய சீடர் பெயரையே இடப்பெற்று முழு ஸ்தல வரலாறையும் முக்கிய ஸ்தலமா பகிர்க்கப்பட்டிருக்காங்க. இப்படி பகிரப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தன்னுடைய வாழ்வியல் தத்துவம் இதுவரை யாருக்கும் புலப்படுவதில்லை. புலப்படுத்த வந்த பல பேர் தன்னையும் மறைத்து கொண்டு தன்னுடைய சீடர்களையே வெளிப்படுத்தி காட்டிய ஸ்தலமா தான் இந்த குரு ராகுஸ்தலத்தை அறிவிச்சுட்டு இருக்காங்க. 3 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துல 3 மலர்கள் பூக்குமாங்க. அப்படி முதல் பூத்த மலர் தான் இங்க குருவின் பெயரால் அழைக்கப்படுகின்ற கோத பரமேஸ்வரன்ற ஒரு முக்கியமான நாடகதாரியா இருந்தாராங்க. அவருக்கு 2 சீடர்களை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. ஆசைப்பட்டதில் முதல் சீடரை தன்னுடைய அருகாமையிலையும் மறு சீடரை தன்னுக்கு இடது பாகத்திலையும் அமர வச்சு பார்த்தாராங்க. எப்பவுமே தனக்கு எது மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு தன்னை ஆசைப்பட்ட குருநாதர் தன்னுடைய நிறத்திலேயே ஒரு சீடனையும் தன்னுடைய உருவத்திலேயே மறு சீடனையும் உருவாக்கி அதற்கான அழகுபடுத்தும் அனைத்து வேலைகளையும் முழுமைப்படுத்தி கொடுத்தாராங்க. இப்படி எதெல்லாம் தனக்கான நேதி தன் நேதிகளுக்குள் உட்பட்ட எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும் பொழுது ஏன் இப்படி ராகுஸ்தலங்கிறதுக்கு பரிகார ஸ்தலமா மாற்றப்பட்டதுங்கிறதுக்கு இன்னும் பல பேர் விடை தெரியாமல் விழித்து கொண்டுதான் பல பேர் கேள்விக்குறியோடு பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராகுனா என்னங்கிறதுக்கு குரு என்றும் தன்னுடைய நாகநாதத்தை முழுமையா வெளிப்படுத்தும் ஒரு சீடனுக்கு அவனிடமே அப்பெயரை சூட்டி அழைக்கும் பெயருக்கு தாங்க நாகநாதர்ன்றதுக்கு முழு உத்வேகமா இருக்குமாங்க. இன்றைய நாள்ல, அதாவது சிவராத்திரி நாட்கள்ல நாங்க எப்பவுமே ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் பயணிக்கும் பொழுது எங்களுடைய வரலாற்றை யாராச்சும் எங்கிருந்தாச்சும் கணிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது இந்த ஆண்டு நாங்க திருநெல்வேலி மாவட்டம், அதாவது உங்களுக்கு பாளையங்கோட்டைன்னு சொல்லுவாங்க, அருகாமையில் இருக்கிற குரு ராகுஸ்தலம் வந்திருக்காங்க. வருகின்ற பௌர்ணமியிலிருந்து சரியா அமாவாசைக்குள்ள யாரெல்லாம் முழுமை பதவம் அடைய வேண்டும், அடையும் பட்சத்துல அவர்களுக்கும் இத்தன்மையில் எந்த ஒரு மாறுபாடு ஏற்பட்டாலும் உச்ச நாடகத்தில் அவர்களே உயரிய நோக்குடையவர்களா இருந்தா அவர்களுக்கும் இப்பட்டயம் சூட்டப்படட்டும் சொல்லி ஒவ்வொரு நாளுமே இங்க நாங்க முழு கிரந்தங்களையும் படிச்சு காட்டிக்கிட்டு இருக்கோங்க. எங்களுடைய உச்சக்கல்லட வரலாற்றுல இதுவரை யாருமே பிரசித்தி பெற்றவர்களா இருந்தாங்கன்னா குருவின் பெயரும் சரி சீடரின் பெயரும் சரி மாற்றி அமைக்கப்படுவதே இல்லைங்க. ஒரே பெயர்ல தான் 2மே அமைக்கப்பட்டு இருக்குங்க. நாதங்கிறது குருவின் உச்சத்திலிருந்து வருவதால குருவிற்கே நாதர் என்ற பெயரை சுற்றுவதால அந்த நாதத்தையே நாகமாக்கி தனக்குள் உயரிய நிலை எதுவோ அதை முழுமையாய் வெளிப்படுத்திய குருநாதரிடமே அனைத்தையும் ஒப்படைப்பதால நாகநாதேஸ்வரர் என்ற பெயரையும் குரு கோத பரமேஸ்வரர் என்ற பெயரையும் ஒரே நிலையில் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்று வரை குருவின் வரலாற்று படுகையில் யாரெல்லாம் முழுமையான நிக்தியை அடைய வேண்டுமோ அவர்கள் எல்லாம் 3 நிலைகளில் தன்னுடைய முக்தி எது, 3 நிலை எது, ஆகமம் எது, அழிவில்லா பெருவாழ்வு எதுங்கிறத எல்லோரும் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கும் இத்தருண வாயில் முக்கியமான ஒரு பாடசாலையை எடுத்து காட்டுதுங்க. இந்த கோயில்கள்லாம் என்ன விளக்கம் கொடுக்குதுங்கிறதுக்கு மறுபகுப்பாய்வுக்குள்ள செல்லும் பொழுது
நீதியரசர்களோடு எல்லோரும் இணைந்து தன்னுடைய பட்டறையில் யாரெல்லாம் முழுநிலை அடையணும்னு ஆசைப்படுறாங்களோ அவர்கள் அனைவருமே வியாக்கியான குண்டலினி யோகத்தின் முழு பதிப்பலனான ஒரு குருவை நாட வேண்டுங்க. அக்குருவே அனைவருக்கும் அதிபதியாயினால் அந்த குருவிலே அனைத்தையும் அறிவுபடுத்த முடியும். அவரின்றி இவ்வுலகம் அமையாது, அவரின்றி தன்னை உணர முடியாது, அவரின்றி எதுவும் கிடையாதுங்கிறதுல உறுதிப்பட இருந்தாங்கன்னா அவரே அனைத்திற்கும் ஆதாரமா இருந்து அவர் சூடிய மலரா அவர்களே இருந்து உச்சகட்டத்தில் குருவின் நாத ஒளியா அவர்களே வெளிப்படுவாங்களாங்க. இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் இவை அனைத்தை வெளிப்படுத்துகின்ற எங்கள் குருநாதர் குரு தவசுதநாதரின் முழு வாழ்வியல் கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் நாங்களும் எங்களுடைய உச்சகட்ட வரலாற்றில் முழுமையா வெளியிட்டு இருக்கோங்க. இன்று வரை இதனுடைய தத்துவங்கள் எல்லோருக்கும் புலப்படும் பட்சத்தில் நீங்களும் உங்களை உணர வேண்டுமா? உங்களுக்குள் இருக்கும் ஒரு நாகம் உங்களுள் இருந்து விழிக்க வேண்டுமா? அந்த நாகம் விழித்தால் உங்களுள் நீங்களே ராகுவாய் மாறி உங்களுள் குரு ராகநாதராய் மறுபயிற்சி பெறுவீர்களாக. இன்று வரை யாரெல்லாம் உங்களுள் இருந்து மறுபெயர்ச்சி அடைகின்றார்களோ அவர்களுடைய மறுபெயர்ப்புக்குள் நாதம் என்றும் மாறாது குருவின் பிள்ளைகளாக மீண்டும் உருவெடுப்பீர்களாக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.